அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். யாரையா இல்ல நான் உங்களுக்கு தாரேன் இந்த பதிலுரை முடிஞ்ச உடனே தாரேன். நான் அதுதான் பேசக்கு தாரேன். இந்த பதிலுரை முடியட்டு உட்காருங்க. நலத்துறை அமைச்சர் நிச்சயமா தாரேன். தங்கம் எனக்கு பேச வாய்ப்பு தாரேன். அதுதான் ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு நிச்சயமா தாரேன். தங்கம் எனக்கு பேச வாய்ப்பு தாரேன். அதுதான் ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு நிச்சயமா தாரேன். தங்கம் எனக்கு பேச வாய்ப்பு தாரேன். ரெண்டு நிச்சயமா தாரேன். தங்கம் எனக்கு பேச வாய்ப்பு தாரேன். அதுதான் ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு நிச்சயமா தாரேன். தங்கம் எனக்கு பேச வாய்ப்பு தாரேன். அதுதான் ரெண்டு பேரும் சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. சட்டப்பேரவையில நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரையை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை அளித்து வந்திருந்தார். அவருடைய பேச்சில் ஒரு அம்சமாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி எழுப்பியிருக்கக்கூடிய லேப்டாப் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்திருந்தார். அப்போது பதிலளிக்கும் பொழுது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவையில் லேப்டாப் தொடர்பான கணக்கை தவறாக போட்டுவிட்டதாகவும், அதே நேரத்தில் அவர் இங்கு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், அதிமுகவுடைய தொண்டர்களுடைய கணக்கை வேறொரு இடத்திலிருந்து வேறொரு போட்டுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தார். அதாவது அதிமுக மீது இருக்கக்கூடிய உரிமையின் பேர்ல இந்த போல் சொல்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் திமுகவிலிருந்து அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர் வெளியே வந்து கட்சியை ஆரம்பிக்க தொடங்கி அவர் மீது நல்ல மதிப்பு கொண்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் அதிமுக தொடர்ந்து திமுகவுடன் களமாடி வருவதாகவும், இந்த சூழல்ல அதிமுகவுடைய தொண்டர்கள் அனுதாபிகளுடைய கணக்குகளை வேறொரு இடத்திலிருந்து வேறொரு போட்டுக் கொண்டிருப்பதாகவும், அதிமுக மடியில் இருக்கக்கூடிய கணத்தை மற்றொரு பறிக்கும் முன்பாக கணக்கை சரியாக போட வேண்டும் என்று அதிமுக மீது இருக்கக்கூடிய உரிமையின் பேரில் தான் தெரிவித்துக் கொள்வதாக தங்கம் தென்னரசு பேசியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்து பேசுவதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சபாநாயகரிடம் அனுமதி கேட்டிருந்தார். அவருக்கு பேசுவதற்கான அனுமதி பின்னர் வழங்கப்படும் என்று தெரிவித்த அந்த சூழல்ல அமைச்சர் பேசியதற்கு உடனே அந்த கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்களும் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த சூழல்ல அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு உடனடியாக சபாநாயகர் அனுமதி வழங்காததை அடுத்து அதிமுகவினர் பேரவையில் கூச்சல் ஏற்படுத்தினர். இதனால் அதிமுகவுடைய அமளியின் காரணமாக சற்று சலசலப்பாக சட்டப்பேரவை நிகழ்ந்திருந்தது. தொடர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிய பொழுது அதற்கு பதில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக நேரம் கேட்டதனால் இந்த சலசலப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தற்பொழுது அவை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தங்கம் தென்னரசு அவர்கள் பேச்சின் இறுதியாக அவர் பேசும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர் கூறிய கருத்துக்கு சிரிப்பதாகவும், அவர் சிரிப்பதன் மூலமாக பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்ற கருத்தையும் சொன்னார். இது அவையில் ஒரு சிரிப்பலை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்ட நிலையில் தான் இந்த அமளியானது ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.